கப்பலை திருடணுமா? அந்த கப்பலா? திருட மாட்டோம், அதை எடுத்துக்க போறோம். அந்த கப்பலை அதான் தயாரா இருக்கு. அதுக்கு முன்னால ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். யோசிச்சு பதில் சொல்லு. அவளை காப்பாத்துறதுல நீ எந்த அளவுக்கு உறுதியா இருக்க? என் உயிரியை தருவேன். அப்ப சரி, வேலையை கவனிப்போம். நீ புத்திசாலியா இல்ல முட்டாளா? பாக்குறதுக்கு முட்டாள் மாதிரி இருந்துகிட்டு புத்திசாலித்தனமான காரியங்களை செய்தவன். எல்லாரும் அசையாம அப்படியே நில்லுங்க. நாங்க இந்த கப்பலை கடத்த போறோம். ஆயுதங்களை கீழே போடுங்க. இந்த கப்பலை 2 ஆளுங்களால ஓட்ட முடியாது. கொஞ்ச தூரம் போறதுக்குள்ளே உங்களை பிடிச்சிருவோம். என்ன சொல்ற? இந்த ஜாக் ஸ்பேராவால முடியாததுன்னு எதுவும் இல்ல. அதை தெரிஞ்சுக்க. அங்க பாருங்க சார். டர்னர் ரொம்ப அவசரப்பட்ட மாதிரி தெரியுது. ஜாக் மாதிரி ஒரு மோசமான கடற்கொள்ளக்காரனை நான் பார்த்ததே கிடையாது. அவங்க வராங்க. கப்பல்ல ஒரு இடம் விடாம எல்லா இடத்தையும் சோதனை போடுங்க. எல்லாரும் இன்டர்செப்டர் கப்பலுக்கு போங்க, சீக்கிரம் வாங்க. நீங்க புறப்படுறதுக்கு தயாரா வச்சிருந்த கப்பலை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தளபதி. உங்க புத்திசாலித்தனத்தை நாங்க பயன்படுத்திக்கிட்டோம். இந்த கப்பலை புறப்பட தயார் செய்யுங்க. அவங்கள பிடிக்கணும். அந்த கப்பல் வேகம் உங்களுக்கே தெரியும். எப்படி சார் பிடிக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, சொல்ற அளவுக்கு நெருக்கத்திலேயாவது போங்க. சரி சார். கப்பலை திருப்புங்க. வீரங்களை தயார் பண்ணுங்க. நம்ம கப்பலை நாமளே சுடலாமா சார்? ஒரு கடற்கொள்ளக்காரங்கிட்ட நம்ம கப்பல் மாற்றதை விட அதை சுட்டு மூழ்கடிக்கிறதே மேல். சார், இத திருப்பற சங்கிலி அறுத்துட்டாங்க. எல்லாரும் கடல்ல குதிச்சிருக்க. நான் பார்த்ததுலயே அவன் தான் புத்திசாலி கடற்கொள்ளைன்னு நினைக்கிறேன். எனக்கும் அந்த மாதிரி தான் தெரியுது.